வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இந்த வசனங்களை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான வசனம் இதுவாகும். முதலாக நாம் பாவி என்று உணர்ந்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று இரட்சிக்கப்பட்டோமே, தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தாரே, அதை குறித்து இயேசு இங்கே பேசவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நாம் அனுதினமும் நடந்து கொள்வது பற்றியே இங்கே பேசுகின்றார். டே டு டே கிறிஸ்டியன் பிராக்டிக்கல் லைஃப். நாம் ரட்சிக்கப்பட்ட போது அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார். ஆனால் அதற்கு பின் அவ்வப்பொழுது நம்மளுடைய பலவீனங்களில் பாவம் செய்கிறோம். எனவே நமக்கு மன்னிப்பு அவசியமானது. புதிய ஏற்பாட்டில் பாவம் என்ற வார்த்தைக்கு 5 வித்தியாசமான அர்த்தமுள்ள வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது, இலக்கை தவற விடுதல், எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் இருப்பது. இரண்டாவது, துணிகரமாக பாவம் செய்தல், தெரிந்தே பாவம் செய்தல். மூன்றாவது, வழிக்கு விழுதலை போன்றது, கவர்ச்சிகளால் மற்ற காரியங்களால் இழுக்கப்படுதல். நான்காவது, ஒழுக்கமில்லாமல் வாழ்வது, அதாவது சட்டம் தெரிந்தும் சட்டத்தை மதிக்காமல் வாழ்வது, சரியென்று செய்தும் சரியென்று தெரிந்தும் தவறை செய்வது. ஐந்தாவது, வேலையில் கடமையில் தவறுவது, கடனை செலுத்தாமல் இருப்பது. இந்த வசனத்தில் 5வதாக வருகின்ற வார்த்தையைத்தான் இயேசு இங்கே பயன்படுத்துகின்றார். வேலையில் கடமையில் தவறுவது. பிறரை நாம் மன்னிப்பதும் தேவனால் மன்னிப்பை நாம் பெறுவதும் சேர்ந்து இங்கே சொல்லப்பட்டுள்ளது. சமரசமாகாத பிரச்சனைகளோடு, தீர்க்கப்படாத பிரச்சனைகளோடு நாம் வாழ்ந்தால் எங்களை மன்னிக்க வேண்டாம் என்று சொல்லி நாமே ஆண்டவரிடம் சொல்லுகின்றோம். ராபர்ட் ஸ்டீவன்சன் என்பவருடைய வீட்டில் குடும்ப ஜெபம் முடிந்ததும் பரமண்டல ஜெபத்தை பழக்கமாக சொல்வார்களாம். ஒரு நாள் இந்த ஜெபத்தை அனைவரும் சொல்லும் பொழுது ராபர்ட் இடையில் எழுந்து சென்று விட்டார். மனைவி அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்று நினைத்தார்கள். ஏதாவது பிரச்சனையா? அவர் சொன்னார், இந்த ஆண்டவரின் ஜெபத்தை சொல்வதற்கு நான் இன்றைக்கு தகுதியானவன் இல்லை என்று சொன்னார்களாம். ஐ am not fit to pray the Lord's prayer today. மனிதர்களோடு சமாதானமாகாதவரை நாம் தேவனோடு சமாதானமாக முடியாது. நாம் மற்றவர்களை எப்படி மன்னிக்கிறோமோ அப்படியே அவரும் நம்மை மன்னிப்பார். மன்னிப்பதை நிறுத்துவோம் என்று சொன்னால் அவரும் மன்னிப்பதை நிறுத்துவார். தேவனுடைய மன்னிப்பு நம்மூலமாய் பாய்ந்து செல்லும் தண்ணீரை போன்றது. மன்னியாமல் இருப்பது குழாயின் ஒரு முனையை அடைத்து விடுவதை போன்றது. நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு மன்னிப்பு பாயவில்லை என்றால் தேவனுடைய மன்னிப்பும் நமக்குள் வருவது நின்று போய்விடும். கிறிஸ்தவ மன்னிப்பு நம்முடைய வாழ்விலே காணப்படுவதற்கு பிறரை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இந்த தவறை செய்கிறார்கள் என்பதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிறரை மனதார மன்னிக்கும் பொழுது, அப்படிப்பட்ட சிந்தை நமக்குள் வரும் பொழுது இயேசு நம்மை பார்க்கிறார். இயேசு எனக்குள் முழுமையாக வரும் பொழுது மட்டுமே இது சாத்தியமாகும். ஆண்டவருடைய பெலன் முழுமையாய் எனக்குள்ளதாய் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த காரியம் சாத்தியமாகும்.
இல்லை என்று சொன்னால் என்னுடைய சொந்த மாம்ச பலத்தில் பிறரை நான் மன்னிக்கவும் முடியாது, நேசிக்கவும் முடியாது. மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவின் வல்லமையினால்தான் நம்மால் முடியும் என்ற உணர்வும் புரிந்து கொள்ளுதலும் நமக்கு இருக்க வேண்டும். இதற்கும் கிறிஸ்து எனக்கு தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மன்னிக்கப்பட்டோம், பிறரை மனதார மன்னிப்போம். இந்த கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.